வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்பவே சுவையான வாழைப்பழம் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்லா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதை குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபி இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு கடாயில் 1 கப் அளவு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெல்லம் நல்லா கரைகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணீர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அது நல்லா கரைகிற வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போ வெல்லம் நல்லா வந்து கரைஞ்சிருச்சு. நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 வாழைப்பழம் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிவிட்டேன். அடுத்து இது கூட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கிட்ட தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அது அந்த மாதிரி நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சுருந்ததை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இப்போ இது கூட வந்து 1 கப் அளவு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் எந்த கப்பில் வாழைப்பழம் எடுத்திருந்தேனோ அதே கப்பில் 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன். கோதுமை மாவு 1 கப் அப்படின்னா அதோட 1/4 கப் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இது கூட நம்ம கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கெட்டியான பதத்தில் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பணியாரம் நல்லா வரும். உங்களுக்கு மிக்ஸ் பண்ணையில் தண்ணி இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. இந்த பதத்துக்கு மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு பணியார குழி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்க போகிறேன். நெய் ஆட் பண்ணால் தான் இந்த வாழைப்பழ பணியாரம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் ஆட் பண்ணுறதை விட நெய் ஆட் பண்ணி பாருங்கள், அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ எல்லா குழிலையும் வந்து நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கெட்டியான பதத்தில் மாவை ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பணியாரம் நல்லா வரும். இப்போ எல்லா குழிலையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லா பணியார குழிலையுமே வந்து மாவு ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 செகண்டுக்கு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ 2 செகண்ட் ஆகிடுச்சு. நான் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம எல்லா பணியாரத்தையும் திருப்பி விடலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி கம்பி இருந்துச்சு அப்படின்னா கம்பி வச்சு நீங்கள் திருப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்பூன் கூட வச்சு யூஸ் பண்ணி திருப்பலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம திருப்பி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், 2 சைடும் நல்லா வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வெளியில் கிறிஸ்பியாகவும் நல்லா அந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லா பணியாரத்தையுமே வெளியில் எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே சுவையான வாழைப்பழம் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நான் முதல்ல சொன்ன மாதிரி இது நல்லா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் அவங்களோட கமெண்ட்ஸையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.